விழா கோலம் கொண்டது திரை அரங்குகள். பராசக்தி வெளியீடு. பராசக்தி திரைப்படம் ஜனவரி 10ஆம் தேதி வெளிவரும் என அறிவிக்கப்பட்ட நிலையில், குறிப்பிட்ட தேதியில் சென்சார் சர்டிபிகேட் பெறப்பட்டு படம் திரையரங்கை நோக்கி வெளிவந்துள்ளது. காலை சிறப்பு காட்சி. ஏகப்பட்ட ரசிகர்கள் கூட்டம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை திரையரங்கில் நிரம்பிய காட்சி. ஏகப்பட்ட கொண்டாட்டம். நடிகர் சிவகார்த்திகேயனின் மனைவி திரையரங்குக்கு வருகை. விஐபிகள் வருகை. இதோ பாருங்கள், இதன் பிற்பகுதிகள் கலர்ஃபுல் கொண்டாட்டம் உங்களுக்காக படம் பிடித்து காட்டுகிறது பத்மம் பப்ளிக் சேனல். இதோ திரை அரங்கில் குவிந்த ரசிகர்கள். காலை 7:30 மணி அளவிலே இந்த சிறப்பு காட்சிக்காக வந்த ரசிகர்கள். பத்மம் யூடியூப் சேனல் மற்றும் பத்மம் பப்ளிக் சேனல் உங்களுக்காக இந்த சிறப்பு காட்சியில் ரசிகர்களின் கொண்டாட்டத்தை படம் பிடித்து காட்டுகிறது. பராசக்தி 1965 நடிகர் சிவாஜி கணேசன் நடிக்க டாக்டர் கலைஞர் கதை வசனத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படம் என்றே சொல்லலாம். இந்த திரைப்படம் நடிகர் சிவாஜி கணேசனின் முதல் திரைப்படம் மற்றும் சூப்பர் ஹிட் மூவி. அன்றைய காலகட்டத்தில் பராசக்தியின் வசனங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியன என்றும் கலைஞருக்கும் பெரும் பேரை பெற்று தந்த படம் பராசக்தி. அதே பெயரில் மீண்டும் ஒரு மொழிப்போர் இயக்க படமா என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பும் சூழலில் படம் வித்தியாசமாக இருக்கும் என்று சிவகார்த்திகேயன் பதில் சொல்லியிருக்கிறார். இதோ வாருங்கள், விண் உயர ஏகப்பட்ட பேனர்கள், 200 அடி உயரத்திற்கு கட் அவுட், பால் அபிஷேகம், மாலை, கலர்ஃபுல் என்ஜாய், வெடிகள். இதோ ரசிகர்களின் வெடிவெடித்து மகிழும் காட்சி. இது அதிக சத்தம் இருப்பதால் மியூட் செய்யப்பட்டுள்ளது. இதோ ரசிகர்கள் வைத்திருக்கும் சரவடி. அவற்றை பற்றி கருத்து கூறுகிறார். படம் எப்படி இருக்கும் என்று ரசிகர். ஜனநாயகன் வரணும், அதுக்காக நம்ம எதிர்ப்பெல்லாம் எதுவும் தெரிவிக்கல. பட் ஆனால் பராசக்தி படம் வந்து முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டில் என்ன விதமான எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பை முக்கிய கருத்தா வச்சு பண்ணிக்கிறதுனால அந்த ஒரு ஆர்வத்தில் தான் வந்துக்கிறோம். நம்ம ஃபேன் பேஸ் எல்லாம் கிடையாது, அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் வந்துடும். பராசக்தின்ற பேரு, ஓகேங்களா? எஸ், அது அவங்களுக்காக வந்திருக்கோம். படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லணும். நல்லா மொழிபெற்ற படம், நல்லா இருக்குது. சிவகார்த்தி படம் நாங்கள் டயர் பார்த்தோம், நல்லா இருக்குது. நல்லா ஓடும். பராசக்தி பழைய பேர் பராசக்தி வந்து பார்த்தீங்களா, அதோட இது நல்லா இருக்குது. எல்லாமே பழைய ஸ்ட்ரீம் தான் இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசுங்க. எங்களுக்கு ரொம்ப சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படம். என் பையனும் விஜயோட ஃபேன் தான், அதில் தான் இருக்காரு. நாங்கள் அவர்கிட்ட பார்த்து மீட்லாம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லவர் அவரு, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எங்களுக்கு பராசக்தின்றதுனாலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா அதனால வந்து இதை வந்து எதுவும் பண்ணக்கூடாது. மக்கள் வந்து அதனால எங்க பசங்களும் ரொம்ப ஃபேன்ஸ் அவருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பழைய பல பேர் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள். எங்களுக்கு எல்லா படமும் ஒன்றுதான் என்று கருத்து சொல்கிறார்கள். திரையரங்கில் விஐபிகள் விஜயத்தை முன்னிட்டு போலீஸ் பாதுகாப்பு. இந்த திரைப்படத்திற்கு முதல் காட்சி சிறப்பு காட்சிகளுக்கு விஐபிகள் வருகை தருவார்கள் என காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கும் காட்சி. இதோ பாருங்கள், காவல்துறையினர் திரையரங்கு வாசல் முன்பு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் காட்சி. ரசிகர்கள் காலை 7:30 மணி அளவிலே திரையரங்கில் குவிய தொடங்கிவிட்டார்கள்.
ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து. ஆனாலும் இந்த பொங்கலுக்கு சிவகார்த்திகேயனின் பராசக்தி எப்படி இருக்கும், எவ்வாறு இருக்கும் என்பது ரசிகர்களின் வரவேற்பை பொறுத்தே தீர்மானிக்கப்படும். இதோ பாருங்கள், கலர்ஃபுல் வண்ணமயமான திரையரங்கம். இதோ பாருங்கள், கலர் பேப்பர்களை தூவி விளையாடும் ரசிகர்கள். இதோ 200 அடி கட்டவுட்டுக்கு 200 அடி கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம். ரசிகர்கள் உயரத்துக்கு சென்று சிவகார்த்திகேயனுக்கு மாலையிடும் காட்சி. இந்த கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகமும் நடைபெற்றது என்பது சிறப்பு. இதோ வாருங்கள், ரசிகர்கள் கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியில் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கலர் பொடி, கலர் மாலை, கலர் வெடி, இப்படி பல்வேறு சிறப்புமிக்க ஒரு கொண்டாட்டமாகவே இந்த பகுதி இருந்தது என்றால் மாறுபட்ட கருத்து கிடையாது. இதோ ரசிகர்களின் கொண்டாட்டத்தை பாருங்கள். இந்த படத்திற்கும் ஜனநாயகனுக்கும் போட்டியா என்ற கருத்து நிலவி வந்த நிலையில் இசை வெளியீட்டு விழாவில் இதை பற்றி விளக்கமாக கருத்து கூறிவிட்டார் சிவகார்த்திகேயன். இதனால் அதற்கான கருத்து முதல் ரசிகரிடம் இருந்தாலும் இந்த படம் மொழிப்போர் படம் என்பதில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிட்டதே என்று சொல்லலாம். இந்த பொங்கல் திருநாளுக்கு ரசிகர்களுக்கு சிவகார்த்திகேயனின் கொண்டாட்டம்தான். இதோ பாருங்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிறப்பு காட்சிக்கான டிக்கெட்டுகளை வைத்துக்கொண்டு காத்திருக்கும் சூழல். இதோ பாருங்கள், சிறப்பு காட்சி காலை 9 மணிக்கு என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் 7-8 மணிக்கே திரையரங்கில் வாசலில் நிற்கும் பெண்களும் குழந்தைகள் அனைவரும். எனவே இந்த சிறப்பு காட்சிக்காக வருகை தந்திருக்கிறார்கள் குடும்பத்துடன். சிவகார்த்திகேயனின் பராசக்தி கலைஞரின் பராசக்தி போல் பரபரப்பை ஏற்படுத்துமா என்பதை இன்னும் சிறிது நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். உலகெங்கும் இந்த படம் இன்றைய தேதி 10ஆம் தேதி ஜனவரி மாதம் ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் ரசிகர்கள் கொண்டாட்டம். இதோ இதோ வெடி சத்தம், நம் காதை பிளக்கும் பாடல்கள், ரசிகர்கள் திரையரங்கில் கொண்டாட்டம் பாருங்கள். இதோ பாருங்கள், ஆள் உயர கட்டவுட், 200 அடிக்கு மேல் நிற்கும் இந்த கட்டவுட். கலர் பொடிகளை வெடிகளையும் வெடித்து மகிழும் ரசிகர்கள். இதோ வாருங்கள், சிவகார்த்திகேயன் கட்டவுட்டுக்கு மேல் பெரும் மாலை ஒன்றை போட்டு அதற்கு பாலாபிஷேகம். இந்த கலர்ஃபுல் காட்சிகளை உங்களுக்காக நாங்கள் படம் முடித்திருக்கிறோம். இதோ பாருங்கள், ரசிகர்களின் கலர்ஃபுல் கொண்டாட்டம் திரையரங்குகளில். சிவகார்த்திகேயனின் பராசக்தி எந்த அளவுக்கு சாதிக்கும் என்பதை அவருடைய ரசிகர்களின் கொண்டாட்டத்தை பொறுத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். காலையிலே கலர்ஃபுல் கலாட்டா என்றே திரையரங்குகளில் சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேல் ஓடும் இந்த படத்திற்கு இசை அமைத்திருப்பவர் ஜி.வி. பிரகாஷ். இவர் கிட்டத்தட்ட 100வது படம் அவருக்கும் என சிறப்பு பெற்ற இந்த படம் சிவகார்த்திகேயனின் 25வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும் கடின உழைப்புக்கு பிறகு பெரும் சாதனை படைத்திருக்கிறார் சிவகார்த்திகேயன் என்றே சொல்லலாம். கொடியும் அறிமுகம். இந்த கொடி சிவகார்த்திகேயனின் படம் போட்ட கொடி. இப்படி கொடி பிடித்து ஆரம்பித்தவர்கள் எந்த நிலைக்கு சென்றார்கள் என்பதை தற்பொழுது உள்ள சூழலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். 200 அடி கட்டவுட்டுக்கு 150 அடி நீள மாலை. இதோ வாருங்கள், திரையரங்கம் சுற்றிலும் பேனர், கட்டவுட் என ஜமாய்க்கும் ரசிகர்கள். கலர்ஃபுல் இந்த காட்சி உங்களுக்காக நாங்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். இதோ பாலாபிஷேகம் சிவகார்த்திகேயன் கட்டவுட்டுக்கு ரசிகர்கள் வழங்குவதை பார்க்கலாம்.
இவ்வளவு உயரத்திலிருந்து பாலாபிஷேகம் செய்யும் ரசிகர்கள். ரசிகர்களின் கொண்டாட்டத்தைக்கு ஈடு இணையே இல்லை. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை குதூகலம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். இப்படி திரையரங்குகள் தோறும் விழாக்கோலம் பூண்டிருக்கும் பராசக்தி 1965 நமக்கு ஞாபகப்படுத்தினாலும் இந்த படமும் மொழிப்போர் படம் என்பதால் ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பு. சாதிப்பாரா சிவகார்த்திகன் என்றாலும் இந்த படத்தின் ட்ரெய்லர் மாபெரும் சாதனை படைத்தது ரசிகர்களின் பார்வையில். அவ்வளவு பேர் பார்த்திருந்த சூழலில் சிவகார்த்தியன் ஆக்ரோஷமாக தீப்பந்தத்தை கையில் வைத்திருப்பது போல் ஒரு காட்சி. இந்த படத்தில் அவருடன் ஜெயம் மோகன் மற்றும் அதர்வா நடித்திருப்பது மேலும் ஒரு பிளஸ். 3 ஹீரோக்கள் இந்த படத்தில். அப்படி என்ன விசேஷம் இருக்கும் என்று பார்த்தால் பராசக்தி படம் என்ற பெயரே விசேஷம்தான். இதோ பாருங்கள், சிவகார்த்திகேயன் கொடி எவ்வளவு உயரத்தில் பறக்கிறது என்று. ரசிகர்கள் கொடி பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது எங்கு போய் முடியும் என்பதை தற்பொழுது நாம் கருத்து கூற முடியாது என்றாலும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதோ இந்த குழந்தை சிவகார்த்திகேயன் ரசிகையா, இரட்டை குழந்தைகள். இவர்கள் சிவகார்த்தியன் அங்கிள் போல் ஆட வேண்டும் என்று ஆடி காட்டுகிறார் உடன் இருக்கும் அவரது உறவினர். இதோ பாருங்கள், இந்த குழந்தை இந்த ஆட்டத்தை ரசிக்கும் காட்சி. அங்குள்ளோர் மனதை கவர்ந்தது இந்த ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். இதோ பாருங்கள், சிவகார்த்திகேயனின் படத்திற்கு வருகின்ற 1.5 வயது குழந்தை. ஒரே பூரி மகிழ்ச்சி. அவர் தாயாரும் உடன் ஆடுகிறார் என்பது தனிச்சிறப்பு. இதோ உங்களுக்காக இந்த காட்சி படம்பிடிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு குழந்தை ஆவலாக எதிர்பார்க்கும் காட்சி. இப்படி ஒரு வண்ணமயமான ஒரு காட்சியை நாம் திரையரங்குகளில் சென்று பார்த்தபோது மிகவும் ரசிக்கத்தக்க வகையில் இருந்தது. 2 குழந்தைகளும் இரட்டை குழந்தைகள். சிவகார்த்திகேயன் அங்கிள் என்றால் சிரிக்கிறார்கள் இருவரும். முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, பயமின்றி. படத்திற்கு சிவகார்த்தியன் என்று சொன்னபோது டிவியில் இவர்கள் இருவரும் சிவகார்த்தியன் வந்தாலே எழுந்து ஆடுவார்கள் என்று அவர்கள் உறவினர்கள் தெரிவித்த போது நமக்கும் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. இதோ பாருங்கள், அவர்கள் ஆடி காட்ட குழந்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. மற்றொரு குழந்தையும் ஆடுவதற்கு ரெடி. பட் அவர்கள் ஆட்டம் நாம் பின்தொடர்வோம். இதோ மற்றொரு குழந்தை. இப்படி திரையரங்கம் முழுவதும் குடும்பம் குடும்பமாக வந்து திரையரங்கை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பொங்கல் பராசக்தி பொங்கலாகிவிட்டது. அதனால் இந்த திரைப்படத்திற்கு இவ்வளவு வரவேற்பு. பொதுமக்கள் காலை 7-8 மணிக்கே வந்து விட்டார். இதோ பாருங்கள், தாயாரும் ஆடுகிறார், குழந்தையும் ஆடுகிறது. அதை சுற்றில் இருப்பவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். சூப்பர் டான்ஸ், இது சிவகார்த்திகேயன் படத்தின் டான்ஸ் என்று கூறிக்கொள்வதில் பெருமை கொள்கிறார்கள். இவர்கள் அதிகாலை முதலே வந்திருந்து இந்த திரையரங்கில் காத்திருந்திருந்தார்கள் குடும்பத்துடன். கிட்டத்தட்ட 10 பேர் மொத்தமாக வந்து சிவகார்த்திகேயன் படத்தை காலையில் பார்த்தே ஆக வேண்டும், அதுவும் முதல் காட்சிதான் பார்ப்போம் என்று கூறியிருப்பது நமக்கு வியப்பை ஏற்படுத்தியது. இதோ சிவகார்த்திகேயனின் மனைவி திரையரங்குக்கு சிறப்பு காட்சிகளை. சிவகார்த்திகேயனின் மனைவி திரையரங்கத்திற்குள் உள்ளே செல்லும் காட்சி. ரசிகர்கள் குதூகலம், கொண்டாட்டம். இதோ பாருங்கள், திரையரங்களுக்கு செல்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயனின் மனைவியும் அவரது குழந்தையும். உற்சாகமாக, பரபரப்பாக இதோ அனைவரும் உறவினருடன் திரையரங்குக்கு செல்கிறார்கள். இந்த சிறப்பு காட்சிக்காக ரசிகர்கள் குதூகலம், பாராட்டு, வரவேற்பு. இதோ ஒரு ரசிகரின் சொல்லு ப்ரோ. இது என்ன ஜனநாயகனுக்கும் இதுக்கும் அப்படி நீங்க ரெண்டுக்கும் பொதுவான ரசிகரா? அப்படிலாம் இல்லை, எல்லா படமும் செலிப்ரேட் பண்ணும். விஜய் என்ன படம் வந்து லாஸ்ட் படம், அவர் வந்து நல்ல ஒரு செலிப்ரேட் பண்ணி அனுப்பணும் பார்த்தோம். பட் அனுப்ப முடியல. வரும் ப்ரோ, ஏன் வராது? 21ஆம் தேதி தள்ளி வச்சிருக்காங்களே. எப்போ வந்தாலும் அண்ணன் படம் ப்ரோ. விஜய் படம் வந்து நான் வாழை மட்டும் வேடி கட்டேன். நானும் ஒரு அணில் தான், வாழை மட்டும் தான் கட்டல. விஜய் படம் கண்டிப்பா வரும் ப்ரோ.
நீங்க ஏன் இந்த தடைக்கு என்ன காரணமா நினைக்கிறீங்க? ப்ரோ நான் எதுவும் நினைக்கல ப்ரோ. நான் சொன்ன அது எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்ல. சரி ப்ரோ நான் டைம் வந்து போறோம். தூள் கிளப்பும் வெடிகள், ராக்கெட் வெடி, கலர்ஃபுல் வெடி, இப்படி திரையரங்கம் முழுவதும் தீபாவளி போல் பட்டாசு, கலர்ஃபுல் கொண்டாட்டம் உங்களுக்காக நாங்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். ரசியுங்கள், பாருங்கள், மகிழுங்கள். இதோ ரசிகர்கள் சிவகார்த்திகேயனின் கொடியுடன் சிறப்பு காட்சிக்காக டிக்கெட்டுடன் காத்திருக்கும் காட்சி. ரசிகர் மன்ற தலைவரா இப்பகுதிக்கு அவர் சிறப்பு காட்சிக்காகவும் சிவகார்த்திகேயன் வருவார் என்பதற்காகவும் திரைப்படம் ஓடிய நிலையிலும் காத்திருக்கும் காட்சி. இதோ வாருங்கள் ரசிகர்கள் வெள்ளம். இப்படித்தான் திரையரங்கம் முழுவதும் கூட்டம் கூட்டமாக ரசிகர்கள். காட்டுங்க எல்லாரும் ஒவ்வொரு காட்டுங்க. ரசிகர்களும் பல்வேறு கருத்துக்களை கூறுவதை நாம் கேட்கலாம். ஹலோ நீங்க வரிசையா நில்லுங்க.